மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளர்த்தக்காள் வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணைங்கிறது மனைவி. ஒரு மனைவி எப்படி இருக்கணும்னா, மனைத்தக்க, மனைங்கிறது குடும்பத்துக்கு, தக்கங்கிறது ஏற்ற தகுதியுடைய, குடும்பத்திற்கு ஏற்ற தகுதியுடைய, மாண்புடையல், மாண்புங்கிறது நல்ல குணமும் நல்ல செயல்களும் உடையலாகி, தற்கொண்டான், தற்கொண்டாங்கிறது தன்னை கொண்ட கணவனின், வளத்தக்காள், வளத்தக்காங்கிறது வருமானத்துக்கு தகுந்தவாறு செலவு செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கணும். குடும்பத்திற்கு ஏற்ற தகுதியுடைய நல்ல குணமும் நல்ல செயல்களும் உடையவளாக இருக்கணும். கணவனுடைய வருமானம் 10,000 சம்பாதிச்சா 8,000 செலவு பண்ணிட்டு 2,000 மிச்சம் பிடிக்கணும். மிச்சம் பிடித்து சேர்த்து வைக்கணும். அப்படி ஒரு பொறுப்புள்ள பெண்ணாக இருக்கணுங்கிறான். மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. பொருள்: மனைங்கிறது குடும்பத்திற்கு, தக்க ஏற்ற தகுதியுடைய, மாண்பு நற்குண நற்செய்கைகள் உடையலாகி உடையவளாகி, தற்கொண்டான் தன்னை கொண்ட கணவனின், வளத்தக்காள் வருவாய்க்கு தக்கவாறு செலவு செய்பவள், வாழ்க்கை துணை மனைவி. விளக்கம்: ஒரு மனைவி குடும்பத்திற்கேற்ற தகுதியுடைய நற்குண நற்செய்கைகள் உடையவளாக இருக்க வேண்டும். தன் கணவனின் வருமானத்துக்கு தக்கவாறு செலவு செய்பவளாக இருக்க வேண்டும். மனைவியின் நற்குணங்கள் என்னன்னா, கணவன்கிட்ட அன்பா இருக்கணும். துறவரத்துக்கு போகக்கூடிய துறவிக்கு தேவையான உணவு உடைய கொடுக்கணுங்கிறாங்க. எதுக்காக துறவிக்கு உணவு உடைய கொடுக்கணும்? துறவரத்துக்கு போய் தவம் செய்யக்கூடிய துறவியால அத்தியாவசிய பொருள் தேவை என்ன? உணவு, உண்ண உணவு, உடுக்க உடை. தவத்துல முயற்சி பண்ணும் போது சம்பாதிச்சு அதை வாங்க முடியாதா? தவத்துக்கு போகும்போது ஒரு இடையூறு வந்துடும். அதனால அந்த பொறுப்பை இல்லறத்தான் ஏத்துடும். இல்லறத்தானுக்கு துணையாக மனைவி உதவி செய்யணும். ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யணும். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு அன்பாக உபசரித்து உணவு கொடுக்கணும். துறவரம் செல்ல முயற்சிக்கும் துறவிக்கு தேவையான உணவு உடை கொடுத்து பாதுகாக்க வேண்டும். விருந்தினரை அன்பாக வரவேற்று உபசரித்து உணவு கொடுக்க வேண்டும். வறுமையால் துன்பப்படுபவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். நற்செய்கைகள் என்னன்னா, குடும்பத்திற்கு தேவையானது என்னென்னு கணவனும் மனைவியும் பேசி தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிக்கணும். வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு கணவனுக்கு மனைவி சுவையாக சமையல் செய்து கொடுக்கணும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்பதை அறிந்து அதை கடைபிடிக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து சுவையாக சமையல் செய்யும் திறமை இருக்க வேண்டும். கணவன் ஊருக்கு செய்யும் நல்ல காரியங்களில் மனைவியுடன் இருந்து உதவி செய்ய வேண்டும். அப்படின்னா என்னன்னா, இப்ப மழை பெய்யுது, மழை பெய்யும் போது மரம் எல்லாம் ரோட்ல முறிஞ்சு விழுது, கரண்ட் போகுது, போக்குவரத்துக்கெல்லாம் பாதிக்கல. அந்த நேரம் நம்ம கணவன் போன் பண்ணி மரத்தை எல்லாம் அகற்றும் போது அங்க வேலை செய்யக்கூடியவங்களுக்கு மனைவி அவங்க தண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, இந்த உதவியெல்லாம் கணவனோடு சேர்ந்து செய்யணும். வீட்டுக்காக மட்டும் இல்லாம ஊருக்காகவும் உதவி செய்யணும். கணவன் ஊருக்கு செய்யும் நல்ல காரியங்களில் மனைவியுடன் இருந்து உதவி செய்ய வேண்டும். கணவனின் வருமானம் அறிந்து அதற்கு தகுந்த செலவு செய்ய வேண்டும்.